அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு 8 பொருள் கிட்ட கிச்சனுக்கு தேவையானதை வாங்கியிருந்தேன். அது எல்லாமே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருவோம். அப்புறமா அந்த அம்ரூட் வந்துட்டு ஒரு சில பேர் நல்லா வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 1/4 கிலோ போல் ரெசிபி ரொம்ப கம்மியான அளவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ யாராவது பிக்னஸாக இருந்தால் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த க்யூட்டான ஒரு அன்பாக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கினேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு எல்இடி லேண்டன் தான். என்னன்னே தெரியலை, இப்போ ரீசெண்டாக ரொம்ப கரண்ட்டு போய்கிட்டே இருக்குது. அதுவும் நைட் நேரத்துலலாம் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம் கிச்சன்லனா டக்குன்னு கரண்ட்டு போயிடுதா, அந்த நேரத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக நல்லா க்யூட்டாக இருந்தது. பேக்கிங் எல்லாமே நல்லா சேஃபாகவே வந்துருந்தது. இதோட விலை 366 ரூபா. இது கூடவே சார்ஜ் போடுறதுக்கான அந்த குட்டி ஒயர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நல்லா அழகாக பபிள் ட்ராப் பண்ணி நல்லா சேஃபாகவே வந்தது. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் கிச்சனுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது அழகான பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். நல்லா அழகாக இருந்தது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ நான் கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்ததாக இந்த குட்டி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த பாக்ஸை ரொம்ப டைட்டாக நல்லா சேஃபாக பேக் பண்ணதால் வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது நல்லா அப்படி இழுத்து பிடிச்சி தள்ளி தான் எடுக்கிறது போல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு பாக்ஸு அந்த ஒரு ஜாரோட அந்த வெளியில் கூடி இருக்கிற அந்த கோட்டிங் அந்த இது வந்துட்டு அப்படியே வெளியில் கூடி கலண்டு வந்துருச்சு. அதை திருப்பி நம்மளாவே அதை சரி பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே தள்ளுறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு இதுக்கு நான் அதே மாதிரி தள்ளி பார்த்தேன், வரலை. இது நான் ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளும் போது வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதோட ரேட் வந்துட்டு 166 ரூபி. இந்த ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குது. கண்ணாடியோட ஜார் தான் இது. அப்புறமா மேலே வந்துட்டு அந்த இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல க்யூட்டாக நல்லா அழகாக குட்டியாக இருக்குது. இன்னொரு ஜாரையுமே நான் அதே மாதிரி தள்ளி பார்த்தேன், என்னால் தள்ள முடியலை. அது ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளவும் அந்த அட்டைப்பெட்டியோடு சேர்ந்ததால் அது வந்துடுச்சு. இது வந்துட்டு அந்த மாதிரி கலரில் நல்லா தான் இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப நாளாக நான் காட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் சரி ஓகே ஒரு வழியாக நம்ம வாங்கிடுவோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நான் ஆர்டர் போட்டது தான். இந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சு என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்தது தான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே 1 பை 1 வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது மேக்ஸிமம் எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. நம்ம டிவி ஷோஸ்லலாம் பார்க்கும்போது அந்த செஃப்பெல்லாம் அந்த பெப்பரெல்லாம் அப்படியே திருக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த பெப்பர் கிரைண்டர் தான் இது. இது நல்லா இருக்குமா, உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. சரி ஓகே நம்ம வாங்கி தான் பார்ப்போமேன்னு சொல்லி தான் வாங்கினது. ஆனால் என்னென்னா இப்போ நான் காமிக்கிற பார்த்தீங்களா அந்த குட்டி ஜார், அந்த குட்டி தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்தது வந்து இந்த பெருசு. அதுக்கு நான் டேரெக்டாகவே அந்த பெருசே நான் ஆர்டர் போட்டுக்கலாம் போல். ஏன்னா அந்த பெரிய ஜாரில் தனியாக இருக்கையில் அதோடய ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சின்ன ஜார் வந்துட்டு கொஞ்சம் விலை கூடவாக இருந்தது. சரி பரவாயில்ல, இருந்தாலுமே இது வந்ததும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இது அப்படியே அந்த மூடி திருக்கிட்டு உள்ளுக்கு கொஞ்சமாக பேப்பர் போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இதுவுமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக நீங்களுமே இதை விஷ்லிஸ்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணாடி பொருள் இல்லையா, ரொம்ப நம்ம சேஃபாக தான் வச்சுருக்கணும். இதை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அழகாக அது வந்து பொடியாகி வந்துடுது. நம்ம பெப்பர் அப்படி இல்லைன்னா கல்லுப்பு போட்டு அது கூட நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதுலேயே அந்த மூடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மூடியிலே எல்லா பவுடருமே நம்மளுக்கு கலெக்ட் ஆயிரும். இது நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம அடுப்பில் ஏதாவது நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம்னா அந்த நேரத்துலையுமே நம்ம அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். அதை விட இந்த மாதிரி மூடியில் கலெக்ட் பண்ணி நம்ம போடுறது நல்லது. ஏன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக போடல அந்த ஆவி எல்லாமே அந்த பாட்டில் அப்படியே அடிச்சிடும். அது ஒரு மாதிரியாக சீக்கிரமாக ஸ்பாயில் ஆயிரும் அந்த பொருள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தனியாக நீங்கள் திருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல க்யூட்டாக நல்லா அழகாக இருக்குது. இதனுடைய ரேட்டு 245 ரூபி. இப்போ கொஞ்சம் ஒரு 20 ரூபி கிட்ட குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டீல் சாப்பிங் போர்டு.
இந்த சாப்பிங் போர்டு வந்துட்டு நான் அந்த பாடி சரவணா ஸ்டோர், அப்புறமா ரெடில்ஸ் ரேவதி எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன். சேம் இதே மாதிரி எனக்கு இந்த மாடலில் கிடைக்கல. ஆனால் அந்த ஸ்டீல் சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் அநியாயத்துக்கு இருக்கும். ஆயிரக்கணக்கில் தான் இருந்தது. ஒரு சிலது பரவாயில்லையாக இருந்தது. ஆனால் அந்த குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட் வந்துட்டு ரொம்ப நல்லா வருதுன்னு தான் சொல்லணும். இதனுடைய ரேட்டு 317 ரூபி. நான் வாங்கையில் நல்ல பெருசாக நல்லா இருக்குது. இது நம்ம காய் நறுக்கிறதுக்கு, ரொட்டி பரத்துறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மல்டி பர்பஸாக நம்ம வச்சுக்கலாம். நல்லா செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. அப்புறமா இந்த டிஷ் ட்ரையிங் மேட்டுமே வாங்கியிருந்தேன். இது 140 ரூபி. இதோட குவாலிட்டிலையுமே கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்தது. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ நல்லா வர்த்துன்ட்டு. இந்த மேட் வாங்கினதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, எங்கள் கிச்சன் திண்டில் அந்த தண்ணி இல்லைன்னா ஏதாவது கொட்டுச்சுன்னா அப்படியே சல்லண்டு அப்படியே கீழே வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த திண்டுலேயே வந்து ஸ்டிக்கர் ஏதோ நான் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கருமே ஸ்பாயில் ஆயிடுச்சா, ஸோ நான் வேறு ஸ்டிக்கருமே நான் வாங்கிட்டேன். அந்த ஸ்டிக்கர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அது ரொம்ப தின்னாக இருக்கிறது போல் இருக்குது. ஸோ அந்த சாமான் கழுவிக்கிற ஸ்டாண்டெல்லாம் நம்ம மேலே வச்சோன்னா எடுக்கையில் பட்டுன்னு அந்த ஸ்டிக்கர் அப்படி கிழிஞ்சு வந்துடும். அதனால் சரி இதை வச்சுட்டு நம்ம ஸ்டாண்ட் வச்சோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கருமே சேஃபாக இருக்கும், தண்ணியுமே நம்மளுக்கு வந்து கீழே சிந்தாது. அதனால தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்குது. அது அப்படியே ஒரு இடத்துல வச்சோன்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி கையோடு நம்ம ட்ரையலுமே பார்த்துருவோன்ட்டு இருக்கிற கொஞ்சம் சாமானுங்களையுமே வாஷ் பண்ணி அதில் வச்சுட்டு இருந்தேன். நம்ம அப்படியே டேரெக்டாக இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி வைக்கிறத விட நம்ம ஸ்டாண்ட் ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சாக்கா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி அப்படியே நம்ம சொட்ட சொட்ட அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வைக்கல, அது ரொம்ப ஓவராக ஓரளவுக்கு தண்ணி வலிக்கும். அது ரொம்ப அதுக்குன்னு இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றுனாக்கா அதில் நிற்காது இல்லையா. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லா சாமானுமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த மேட்லேருந்து அப்படி கீழே வரவே இல்லை. ஸோ இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த எக் ஆர்கனைசருமே எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி இப்போ நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கான லிங்க்குமே இன்ஷால்லா நான் இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம 5 அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். பேலன்ஸை நான் எண்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ இடையிலே எனக்கு முட்டை மிட்டாய் வந்துட்டு ஒரு 1 கிலோ அளவில் ஆர்டர் இருந்தது. அதையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். 1.5 கிலோ அளவில், அப்புறமா 1/4 கிலோ, 1/2 கிலோ எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 கிலோவோட அளவு வந்துட்டு நான் அப்படியே கடகடன்னு சொல்லிடுறேன். 4 முட்டையை எடுத்துகிட்டு அதில் அந்த குட்டியாக ஒயிட் கலரில் வரும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவுமே சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவு நம்ம செய்யும் போது ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப விழுவிலுன்னு இருக்கும். 50 கிராம் அளவில் சேர்த்துக்கலாம். 40லேருந்து 50 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டுமே லைட்டாக இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ சர்க்கரையுமே சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 400 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 380 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெசிபிஸ் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி வந்தது என்ன ஏதுன்ட்டு. அப்புறமா அந்த பிக்சர்ஸ் எல்லாமே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, இந்த ஸ்டேஜில் நம்ம பால்கோவா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இனிப்பு இல்லாத பால்கோவா. இது எல்லாத்தையுமே நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமல் தான் செய்யணும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்புலேயே வைக்கணும். இது கூட பாதாம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெறும் பாதாம் மட்டும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பாதாம் முந்திரி ரெண்டும் கலந்துமே சேர்க்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி பாதாமோட தோலெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே தான் நான் வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துப்பேன். இது நம்ம அப்படியே பவுடர் பண்ணியுமே சேர்க்கலாம், இல்லைனா இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரியுமே நம்ம சேர்த்துக்கலாம். என்னோடய ஜார் வந்துட்டு இப்போது அவ்வளோவா அரைக்கிறது இல்லை, அதனால் நான் நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். நட்ஸை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நட்ஸ் வந்துட்டு ஒழுங்காகவே அரைப்படலை, ஒரு மாதிரி அப்படியே திட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம முட்டை மிட்டாய் பீஸ் போடும்போது ஒரு மாதிரியாக கட் பண்ணுறதுக்கு ஒழுங்காக வராது. அதனால் நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபைனாக பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இதையுமே நம்ம அந்த முட்டை கலவை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கும் நல்லா வரும். நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாகவுமே இருக்கும். நல்ல கலருமே கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம 1 கிலோ அளவு முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கான அளவுகள் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு கிண்டையில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த பால்கோவா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப ஓவர் தண்ணியாக இல்லாமல் எடுக்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பேக் பண்ண வச்சா நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். நம்மளுக்கு பீஸ் போடும் போதுமே ஒரு மாதிரியாக உடஞ்சி போய் வராது. நிறைய பேர் என்கிட்ட இப்போ ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு அழகாக எடுக்க வருதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் பேக் பண்ணையிலே இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பேக் பண்ணி எடுங்க. அப்புறமா இந்த மாதிரி டின்னில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு ஏதாவது டஸ்ட் பண்ணிவிட்டு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாவை தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்டரை சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அது பீஸ் போடையில் நல்லா அழகாக நம்மளுக்கு எடுக்க வரும். மேலே தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நெய்யுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சரியாக ஒரு 180 டிகிரியில் நம்ம இது ஒரு 40 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அப்புறமா இது வந்துட்டு எப்படி டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே வைக்கணுமான்னு சொல்லியுமே கேட்குறீங்க. நான் இப்படி தான் வைக்கிறது. டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே நான் ஆன் பண்ணி தான் வைக்கிறது. கன்வெக்ஷன் மோட் ஆனில் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் பொறுத்து போய் பார்க்கையில் நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். அது வரைக்கும் நம்ம மற்ற வேலை பார்த்துக்கலான்ட்டு நான் தம் ரூட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப கம்மியான அளவில் ஒரு 1/4 கிலோ அளவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த தம் ரூட் ரெசிபி தான் வந்துட்டு அது ப்ராப்பராக வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு மெசேஜ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த 1/4 கிலோ அளவுக்கு தம் ரூட் செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே எனக்கு அன்றைக்கி ஆர்டருமே இருந்தது. ஸோ அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ரவையை வந்துட்டு ஒரு பேனில் போட்டு அந்த முட்டை மிட்டாய் கிண்டுனேன் இல்லையா, அதே பேனில் தான் நான் போட்டிருக்கேன். அதில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் எந்த கிளாஸில் ரவை அளந்தோமோ அதே கிளாஸில் தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அளக்கணும். ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ சர்க்கரையும் சேம் அதே அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். ரவை 1/2 கிளாஸ் எடுத்துருந்ததால் சர்க்கரையுமே 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்ஷால்லா இது ஒரு கிராம் கணக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த அளவு நீங்கள் பயப்படாமல் செஞ்சு பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். அப்புறமா இன்னொன்றுமே சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தம் ரூட்லாம் இப்போ செஞ்சதுக்கு உடனே நம்ம சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா தெரியாது. ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியே கேட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரியாக எனக்கு டேஸ்ட்டு தெரியலை, ஒரு மாதிரி ரவையாக இருந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் காலையில் கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஈவினிங் போல் ஒரு நைட் போல் நீங்கள் கட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியான அளவு செய்கிறதால இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதுவே சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக நெய் சேர்த்துட்டிங்கனாலும் ஒரு மாதிரியாக விழுன்ட்டு அந்த கேக் வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ சரியான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கண்டென்ஸ்டு மில்க்குமே நம்ம சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமான அளவில் தம் ரூட் செய்யணுன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதையுமே நம்ம லைட்டாக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இதை அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு க்ரீமை போல் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். இப்போ அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது, நல்லா அழகாக ஒரு க்ரீமை போல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கம்மியான பேட்ச் செய்யலை, ஒரு முட்டை மட்டும் சேர்த்து செய்யும் போது நல்ல பெரிய முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தம் ரோட்லாம் நம்மளுக்கு பீட்டர் எதுவுமே அவசியம் கிடையாது. நம்ம கையிலே இந்த மாதிரி அடித்து எடுத்துடலாம். முட்டையை கலக்கும் போது இதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அடித்து வச்சுருந்த அந்த முட்டையை அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையில் குட்டியாக அந்த ஒயிட் கலரில் வரும் பார்த்திங்களா, அது இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த முட்டை ஸ்மெல்லு அடிக்காது. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த பேட்டரை பார்த்திங்கன்னா செம்மையாக நல்லா க்ரீமை போல் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே அந்த ரவாவோட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த ரவையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீமையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி எடுக்கிற வேலை தான். அடுப்பில் வச்சு ரொம்ப நேரத்துக்கு கிண்டணுன்ட்டுலாம் இல்லை. அது கொஞ்சம் லூஸாக இருக்கா, கொஞ்சம் திக்காகும் போது நம்ம இதை பேக் பண்ண வச்சிடலாம். இந்த தம் ரூட் செய்யல நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்மே சேர்ப்போம். வழக்கமாக சேர்க்கறது தான் பூஸ்ட் பாக்கெட்டு தான். ஒரு 1/2 கிலோ அளவில் செய்கிறோன்னா ஒரு சின்ன பாக்கெட்டு பூஸ்ட்டு நம்ம சேர்க்குறது உண்டு. ஆனால் இப்போ என்கிட்ட பூஸ்ட் பாக்கெட் சுத்தமாக ஸ்டாக்கே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ஆர்டர் நான் இன்றைக்கே வந்து கொடுத்தாகணும். ஸோ டைம் வேறு ஆயிடுச்சு. அதனால் நான் பூஸ்ட் எதுவுமே நான் சேர்க்காம தான் செஞ்சுருந்தேன். இருந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் கஸ்டமர் கிட்டேருந்து ரொம்ப அழகான ரிவ்யூமே வந்திருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் நேரம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கையில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தம் ரூட் பேட்டர் ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இதில் தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்படி இல்லைனா ஃபுட் கலருமே சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். அதோட கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட 1/4 கிலோ டின்னில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி தட்டி வச்சுருந்தேன். அதில் நம்மளோட தம் ரூட் பேட்டர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம். தம் ரூட் பேட்டரை இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெள்ளரி விதை சேர்த்தா கூட நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை ஒரு 180 டிகிரியில் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே நம்ம டாப் அண்ட் பாட்டம் ப்ரெட் ரெண்டுமே நம்ம ஆனில் வச்சு தான் பேக் பண்ணி எடுக்கணும். இந்த ஓடிஜியோட டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த மாதிரி ஓடிஜிலாம் இல்லாமல் நம்ம அடுப்புலேயே வைக்கிறதுமே எப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே நல்லா அழகான கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்படி இன்னொரு சைடில் இந்த அஃப்லாத்தூனுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 1/4 கிலோ அளவில் தான் எனக்கு ஆர்டர் இருந்தது. அப்புறமா நிறைய பேர் என்கிட்ட அஃப்லாத்தூன் ரெசிபியுமே என்கிட்ட ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கமெண்ட்டில் வேணா இன்ஷால்லா நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். அஃப்லாத்தூனுக்கு நம்ம ட்ரேயில் வெறும் நெய் மட்டும்தான் தடவி வைக்கணும். மாவு எதுவும் டஸ்ட் பண்ணி வைக்கக்கூடாது. அவ்வளோதான். நம்மளோட அஃப்லாத்தூன் மேலேயுமே நல்லா பாதாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட பேக்கிங் வேலை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இது நல்லா ஆற விட்டு அப்படியே செட் ஆகி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு நல்லா அழகாக பீஸ் போட வரும். எல்லா வேலையும் முடிக்கக்குள்ளே கையெல்லாம் ஒரே வலி வந்துடும். ஆனாலுமே கடைசியாக நம்ம இந்த செஞ்சு வச்ச எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா திருப்தியாக ரொம்ப மனநிறைவாக நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முட்டை மிட்டாயுமே நல்லா அழகான கலரோடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளோட தம் ரூட்டுமே நல்லா அழகான க்ரிங்கிள் டாப்போட ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அப்புறமா நம்மளோட அஃப்லாத்தூன் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மீதி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ நான் காமிக்கிற இந்த ஸ்டாண்டை நம்ம ஓடிஜி வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தது. இதை நான் ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு செவத்தில் நம்ம அப்படியே ஆணி அடித்து நம்ம செட் பண்ணுறது போல், அதை அப்படியே ட்ரில் பண்ணி வைக்கிறது போல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நான் வாங்கல 772 ரூபி. இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. இது நல்ல ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிஜிலாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தலைன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம்.
இதோட கெப்பாசிட்டி 80 கேஜின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதில் எந்த லிட்டர் ஓடிஜிலாம் வைக்கலான்னு சொல்லியுமே கேட்குறீங்க. நீங்கள் மீஷோவில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அதுலேயே சென்டிமீட்டர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அளவுகள் எல்லாமே எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு. நீங்கள் அந்த ஸ்டாண்டோட அளவு வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களோட ஓடிஜியோட அளவு நீங்கள் அளந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 30 லிட்டர் வரைக்கும் வைக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு ப்ராப்பராக தெரியலை. ஸோ நான் அந்த சின்ன ஓடிஜிக்கு வாங்குறதுனால எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் ஈஸியாகவே வச்சுட்டேன். இப்போ ஃபைனலாக நம்மளோட முட்டை மிட்டாய், தம் ரூட், அப்புறம் அஃப்லாத்தூன் எல்லாத்தையுமே நம்ம பீஸ் போட்டு பேக் பண்ணுற வேலை தான். இது பீஸ் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதேமாதிரி வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக நல்லா அழகாக எடுக்க வரும். நல்ல அழகான கலருமே வரும். இன்ஷால்லா நம்மளோட ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்ததாக நம்மளோட தம் ரூட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல அழகான கிரிங்கிள் டாப்போட நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நம்ம அடுப்பில் செஞ்சோன்னா இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்லாம் வராது. அது பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்கும். ஓடிஜியில் வைக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி அழகான கிரிங்கிள் டாப்போட தான் வருது. இதுவுமே சுற்றி இந்த மாதிரி அப்படியே நீம்பி விட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த முட்டை மிட்டாய், தம் ரூட் இதெல்லாமே எப்படி பேக் ஆகிருச்சுன்னு சொல்லி பார்க்கணுன்னா நம்ம அதில் ஏதாவது ஒரு குச்சி இல்லைனா கத்தி நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த பேட்டர் அதில் வராமல் நல்லா க்ளீனாக வரும். நெய் அதில் ஒட்டிட்டு தான் வரும், ஆனால் நல்லா க்ளீனாக வரும். அந்த மாதிரி க்ளீனாக வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இந்த 1/4 கிலோ அளவு தம் ரூட் நம்மளுக்கு பேக் ஆகிறதுக்கு சரியாக 20 நிமிஷம் தான் நம்மளுக்கு எடுத்தது. நான் தம் ரூட் எப்போவுமே இதே மெத்தடில் தான் செய்கிறது. நல்லா பர்ஃபெக்டாக வரும். இன்ஷால்லா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி வந்ததுன்ட்டு மறக்காம என்கிட்ட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா ஃபைனலாக நம்மளோட யம்மியான அஃப்லாத்தூன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட அஃப்லாத்தூனுமே நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்சரோட நல்லா அழகாக நல்ல யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங்காக நல்லா சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் அதே போல் தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நம்மளோட தம் ரூட்டை மட்டும் நான் எடை போட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா அது எவ்வளோ அளவு வரும்ன்ட்டு ஒரு சில பேருக்கு சந்தேகமாக இருக்கும் இல்லையா. ஸோ எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. சரியாக நம்மளுக்கு 1/4 கிலோவுக்கு மேலேயே வந்திருக்கு. 300 கிராம் கிட்ட வந்திருக்கு பாருங்கள். இன்ஷால்லா எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஃபைனலாக நம்மளோட கடைசி ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா. இந்த வால் ஸ்டிக்கர் தான். இது வால் ஸ்டிக்கராகவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கிச்சன் திண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப தின்னாக இருக்குது. நான் இன்னும் கூட அதை வந்துட்டு ஒட்டலை. ஒட்டிட்டு நல்லா இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னு சொல்லி தெரியலை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இந்த மார்பிள் வால்பேப்பர் ஸ்டிக்கர் வந்துட்டு 130 ரூபி. கடைசி ப்ராடக்ட் ஏன்டா வாங்கணும்னு சொல்லி யோசித்த ஒரு ப்ராடக்ட் இது தான். இதோட ரேட்டு வந்துட்டு 378 ரூபி. இது பேன் இல்லைன்னா தவா நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே ஒரே துருவாக இருந்தது. ஒரு மாதிரி யூஸ் பண்ண ஒரு பொருள் மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் தவாவில் நம்ம வச்சோன்னா அப்படியே அடியோடு போயிடுது. ப்ராப்பராக இல்லை. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ரிவ்யூவ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை நம்பி தான் நான் வாங்கினேன். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் நான் ரிட்டன் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்கணுன்ட்டு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.